வெல்கம் டு வசந்தா சமையல். இன்னைக்கு நிப்பட்டு எப்படி செய்வது பார்க்கலாம் வாங்க. நிப்பட்டுக்கு தேவையான பொருட்கள்: உரிக்காத பூண்டு ஒரு 10 இல்லைன்னா 15 பல், இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய் ஒரு 12, கலக்காய் ஒரு கிளாஸு, கொஞ்சோண்டு கடலை, அரை கேஜி அரிசி மாவு. அரை கேஜி அரிசி மாவுக்கு இந்த ஒரு கிளாஸ் மைதா மாவு. அரிசி மாவு, மைதா மாவு, ஃபஸ்ட்டு மைதா மாவு லேசாக வறுத்துக்கணும், அரிசி மாவு வறுத்து எடுத்துக்கணும், கலக்காய் வறுத்து எடுத்துக்கணும், கடலையும் லேசாக வறுத்து எடுத்துக்கணும். இது மிக்சியில் போடணும். மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கணும். மைதா மாவு, இப்போ அரிசி மாவும் லேசாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து அப்படியே முழுசாக போட்டுடணும். இது கலக்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கலக்காவையும் கருவேப்பிலை லேசாக வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலை மிக்சியில் போட்டு ஒரு 2 ஆட்டி அதில் போட்டுடணும். கலக்காய் இதுவும் 2 ஆட்டி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக ருபக்கூடாது. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட் பண்ணி அதில் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் சீரகம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு. காய வைத்த எண்ணெய் ஒரு கரண்டி. மாவை சுற்றி ஊற்றிக்குங்க. இப்படி ஊற்றிக்கின்னு லேசாக தண்ணி காய வச்சுங்க. தண்ணி காய வச்சுட்டு இதமாக பெசரி எடுத்துக்குங்க. நான் பெசுறது எப்படி காமிக்கிறேன். இந்த மாதிரி மாவு இதமாக பெசரி எடுத்துக்குங்க. ரொட்டி கட்டை மேலே ஒரு பேப்பர் பிளாஸ்டிக் இந்த மாதிரி பேப்பர் போட்டுக்குன்னு தட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இந்த அளவுக்கு தட்டிக்குங்க. அரை கேஜி மாவுக்கு இவ்வளோ நிப்பட்டு வந்திருக்குது பாருங்கள். இது நல்லா மொரன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள்.